சேஃப் ஜோனர்ஸ் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலா. 26 ஆகஸ்ட் 2021 வீக்லி எக்ஸ்பைரி அண்டு மந்த்லி எக்ஸ்பைரி நாளைக்கு இருக்குது. அதுக்கான வீடியோஸ் இந்த இதில் பார்க்கலாம். ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் அனாலிசிஸ் இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்துருவோம். பிஃபோர் தட் நான் நேற்று கொடுத்த லெவல் தான், ஓகேங்களா. ஸோ அந்த லெவல் ஃபஸ்ட்டு டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த லெவல்ஸ் அப்படியே தான் வச்சுருக்க போகிறேன், மாற்றலை, ஓகேங்களா. ஸோ எக்ஸ்பைரிக்கும் இந்த லெவல்லையே நம்ம எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ நம்ம முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த பையிங் லெவலை தாண்டி ஒரு கேண்டில் சஸ்டெயின் ஆகணும், இந்த ஹையில் அடுத்த கேண்டில் பிரேக் அவுட் ஆகணும், அப்போ மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுப்போம், ஓகேங்களா. ஸோ பையிங் லெவல் என்ன அப்படின்னா 16,650, ஓகேங்களா. 16,650 பையிங் லெவல். ஃபர்ஸ்ட் டார்கெட் 16,700, ஓகேங்களா. செகண்ட் டார்கெட் 16,800. செல்லிங் லெவலை பொறுத்தவரையும் ஒரு கேண்டில் சஸ்டெயின் ஆகணும், ஓகேங்களா. ஸோ இந்த லெவலை கிராஸ் பண்ணி ஒரு கேண்டில் சஸ்டெயின் ஆகணும், அதோட லோவில் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட், அடுத்த கேண்டில் அதை கிராஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும், ஓகேங்களா. ஓகே, செல்லிங் லெவல் என்ன அப்படின்னா 16,550. ஃபர்ஸ்ட் டார்கெட் 16,485. செகண்ட் டார்கெட் 16,380, ஓகேங்களா. ஸோ இது நிஃப்டியை பொறுத்தவரையும் லெவல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் என்ன லெவல்ஸ்னு இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் நான் எந்த லெவலையும் சேஞ்ச் பண்ணல, ஆல்ரெடி டெலிகிராமில் அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. ஸோ டெலிகிராமில் நான் நிறைய அப்டேஷன் கொடுப்பேன், முடிஞ்சால் கால்ஸும் ப்ரொவைட் பண்ணுவேன், ஓகேங்களா. ஸோ அந்த லெவல்ஸும் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ என்ன லெவல் கொடுத்துருந்தோம் அப்படின்னா 35,850க்கு பையிங் லெவல் கொடுத்துருந்தோம். இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் நோ ட்ரேடிங் ஜோன்லேயே முடிஞ்சிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ நாளைக்கு இதுக்கான ரேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவல்ஸ் எதுவுமே மாற்றலை. 35,850 தாண்டி ஒரு கேண்டில் இப்படி மேலே போனால் மட்டும் பையிங், அந்த ஹையில் என்ட்ரி பாயிண்ட்டு. ஸோ அது அடுத்த கேண்டில் கிராஸ் பண்ணணும். இந்த கண்டிஷன் ஓகே ஆயிடுச்சுன்னா மட்டுமே நம்ம பையிங் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். 35,850 பையிங் லெவல். ஃபர்ஸ்ட் டார்கெட் 36,000, செகண்ட் டார்கெட் 36,250, ஓகேங்களா. ஸோ செல்லிங் லெவலை பொறுத்தவரைக்கும் 35,500, ஓகேங்களா, செல்லிங் லெவல். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் 35,300, செகண்ட் டார்கெட் 35,550, ஓகேங்களா, பெரிய டார்கெட். பட் முக்கியமான விஷயம் என்ன அப்டேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, குளோபல் மார்க்கெட் டவ் ஜோன்ஸு 100 பாயிண்ட்ஸ்க்கு மேலே ப்ராஃபிட்டு, ஓகேங்களா. ஸோ எஸ்ஜெக்ஸ் நிஃப்டி 56 பாயிண்ட் பாசிட்டிவ், ஓகேங்களா. யூகே மார்க்கெட் 40 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், ஓகேங்களா. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளாட் மார்க்கெட்டு தான் இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட் மார்க்கெட் அண்ட் மிக்சட் ட்ரெண்டாக தான் இருக்குது, ஓகேங்களா. ஸோ ரெண்டு சினாரியோ நான் சொல்ல விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா, அதாவது 15 மினிட்ஸ் கேண்டில் கிராஸ் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா டில் 12:30 வரையும் மேக்ஸிமம் 1 to 1.5 hours பார்த்திங்கன்னா மார்க்கெட் பாசிட்டிவில் தான் இருக்கும், ஓகேங்களா. செகண்ட் ஹாஃபில் ஒரு நல்ல ஒரு செல்லிங் பார்க்கலாம். அதே மாதிரி மார்க்கெட் இன்கேஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே செல்லிங் போச்சு அப்படின்னா 15 மினிட்ஸ் கேண்டில் உடச்சி அடுத்து 1.5 hours செல்லிங்கில் தான் இருக்கும். 12:30 1:30 வரையும் செல்லிங்லேயே இருந்துச்சு அப்படின்னா நம்ம செகண்ட் ஹாஃபில் ஒரு பையிங் ஜாப் அவுட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேவ் எ குட் டே. இது ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே பண்ணுறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஷார்ட்ஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் எ குட் டே.